எத்தனை பேர் இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்தில் என் வாழ்க்கையின் சில பங்குகளை நான் அர்ப்பணிக்கிறேன், நான் கர்த்தருக்காக வாழ்வேன்னு அர்ப்பணிக்கிறோங்க இருந்தா, நான் நம்புகிறேன் இந்த நிமிஷத்திலேயே கடவுள் உங்கள் சார்பில் எழுந்தருளுவார். God is waiting on some of you for a long time. நீ என் பக்கம் திரும்புவியா, வேறுபட்டுவியான்னு கர்த்தர் காத்திருக்கிறார். வெட்டிடட்டான்னு சொன்னார். இல்லை, இன்னும் 1 வருஷம் வெயிட் பண்ணுங்க, இன்னும் கொஞ்சம் உரம் போடட்டும். Come back to him, turn back to him and bring some roots in some areas of your life and God will begin to fight all your battles. எல்லாரும் கரங்களை உயர்த்தி கண்களை மூடி, பரிசுத்த ஆவியானவரே, இந்த செய்தியின் மூலமாய் நீங்கள் எங்ககிட்ட என்ன பேசுகிறீங்க? கர்த்தர் எங்க கூட இருங்க. இவ்வளவு பொறுமையாக எங்களை கையாண்டிங்களே, எங்கள் மேலே இவ்வளோ அன்பு காமிச்சிங்களே, இன்னைக்கு நாங்கள் வேரூண்ட தொடங்கி இருக்கிறோம். வாழ்க்கையின் பல பகுதிகளில் நல்ல வேர்கள் விட தொடங்கி இருக்கிறோம். மகனை, நீ மேலோங்கி கனி கொடுக்க போற. God is your defense. ஆண்டவர் உங்களை காத்துக்கொள்வார், உங்களை ஜெயமாய் நடத்துவார். எந்த பகுதியிலெல்லாம் இன்னைக்கு ஜெபம் வேணும்னு நினைக்கிறீங்களோ, நீங்கள் எல்லாரும் கையை உயர்த்துவீங்களா? whatever area it is, let it be family, let it be finance, அது பொருளாதாரமோ, குடும்பமோ, தொழிலோ, வியாபாரமோ, கெரியர் அல்லது ஊழியம் எதுவாக இருந்தாலும் கர்த்தருடைய கரமங்கள்லாம் நீட்டப்படுவதாக. கர்த்தருனை மீண்டும் மேலோங்கி கனி கொடுக்க செய்வாராக. உங்களை வெற்றியோடு நடத்தட்டும். ஆண்டவரை நீங்கள் ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளுங்க, நிறைவாய் நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம், ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. சேர்ந்து சொல்லுமா, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடும், எல்லா பரிசுத்தவான்களோடும், திருச்சபையோடும் கூடி வந்த அனைவரோடும் இன்றும் என்றும் இருப்பதாக. God bless you.